கொள்ள வேண்டும், இஸ்லாமிய நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவ நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். இல்ல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ஏன்னா இந்து வாழ்வியல் முறை அடிப்படையிலே அப்படித்தான் வடிவமைச்சிருக்கு. இதை யாரும் தோற்றுவிக்கல. ஐயா சொன்னாங்க, ஆண்டாண்டு காலமாக ஆயிரம் ஆண்டுகளாக இந்த வாழ்வியல் முறை இருக்கு. குன்று இருந்தால் அது குமரன் இருப்பான். கார்த்திகை தீபம் என்பது ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இஸ்லாம் மதம் தோன்றுவதற்கு முன்பு, கிறிஸ்துவ மதம் தோன்றுவதற்கு முன்பு குன்றிலே தீபம் ஏற்றுவது என்பது நம்முடைய வழக்கம். குன்றுல தீபம் எங்கீங்க ஏற்றுவோம்? யாராவது குன்றுல கீழே போய் தீபம் ஏற்றுவாங்களா? யாரும் பார்க்க முடியாது. குன்றினுடைய உச்சியிலே தீபம் ஏற்றினால் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறவங்க அதை பார்த்து வீட்டில் தீபம் ஏற்றுவாங்க. அதற்காகத்தான் ஐதீகம். குன்றினுடைய உச்சியிலே தீபம் ஏற்றுகின்ற ஐதீகம் எதுக்கு வந்துச்சுனாங்க ஐயா? அங்கே தீபத்தை ஏற்றினால்தான் 10 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மகளிருக்கும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் தெரியும், கோவில்ல தீபம் ஏற்றிட்டாங்க, நாமும் நம்முடைய வீட்டில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று அதன் பிறகு தீபத்தை ஏற்றுவாங்க. இதெல்லாம் ஐதீகம், இதெல்லாம் நடைமுறை. இது விஞ்ஞானங்க, அது சயின்ஸ். இதுல டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் இன்னைக்கு தமிழக அரசையும் இந்து அறநிலைத்துறையும் நான் கேட்கிறேன், தீபம் ஏற்றுவதற்கு தீபத்தூண் வைக்காம எதுக்காக அங்க தீபத்தூண் வச்சிருக்காங்க? எதுக்காக வச்சிருக்காங்க ஐயா? போட்டோ எடுக்குவா? இத திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை காலமாக சொன்னது அது தீபத்தூண் இல்ல, அது ஆங்கிலேயர்களுடைய சர்வே ஸ்டோன். அதை வைத்துதான் அளந்தாங்க. நேற்றிலிருந்து புதுசா இன்னொன்னு கிளப்பி இருக்கிறான், அது சர்வே ஸ்டோனும் கிடையாது, அது சமணர் காலத்தில் இருந்த ஸ்டோன் அப்படின்னு கல்லு. நான் திமுக காரங்கிட்ட கேட்டேன், ஐயா சமணர் காலத்தில் எதுக்கு ஐயா கல் இருந்துச்சுன்னு. ஐயா அந்த காலத்தில் அவங்களால படிக்க முடியாது இல்லையா, கல்லு வச்சு கல்லு மேல தீபம் போட்டு கீழே உட்காந்து படிப்பாங்கன்னு. ஏங்க அப்படி யாராச்சும் படிச்சு நம்ம பார்த்திருக்கிறோமா? தினமும் கூட ஒரு பொய்யை சொல்லி 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 அவர்களுடைய வாதத்தை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக முட்டாள்தனமான பொய் என்பது உளறல் என்ற அர்த்தம். தினமும் உளறிட்டு இருக்கிறாங்க. நேற்று ஆச்சரியம், மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்து அறநிலைத்துறை சார்பாக ஒரு வக்கீல் போறார். கெட்ட நேரம் பாருங்க, வக்கீலுடைய பேரே ஜோதி. ஜோதி ஏற்றக்காக சண்டை போட்டிருக்கிறோம். இந்து அறநிலைத்துறை சார்பாக போயிருக்கக்கூடிய வக்கீல் ஜோதி, அவர் 2 தரப்பு நியாயத்தை வைக்கிறார். 2 தரப்பு நியாயம். ஐயா, தமிழகம் பாரதம் என்பது மத சார்பற்ற நாடு, மத சார்பற்ற நாடு. நீதிபதி திரும்ப கேள்வி கேட்கிறார், சரிப்பா நீ யார் சார்பா வந்திருக்கிற? நான் இந்து அறநிலைத்துறை சார்பா வந்திருக்கிறேன். அப்ப நீ இந்து அறநிலைத்துறைக்கு தான் ஆர்கியூ பண்ணும், அந்த தீபத்தூண் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தம், நீ தீபம் வைக்கிறேன்னு தானே சொல்லணும். ஐயா இல்லைங்க ஐயா, மத சார்பற்ற நாடுனா வைணவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கோச்சுக்குவாங்க. இந்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கிறாங்க, அவங்க கோச்சுக்குவாங்க. எல்லா பிரிவுகளையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் தூணில தீபம் ஏற்றக்கூடாதுன்னு. இதை விட முட்டாள்தனமான ஒரு வாதத்தை என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்லை.